இயேசுவை பின்பற்றுவதற்கு முதலாவது இயேசு என்ன தகுதியை எதிர்பார்க்கிறாரு? ஒருவன் என்னை பின்பற்றி வரணும் சொல்லி அவன் விரும்பினால் முதலாவது தன்னைத்தான் வெறுத்து நான் சாகணும் ஆண்டவரே. ஆபேல் ஜெபம் பண்ணா பாருங்க, நான் தான் என்னை எடுத்துக்கொள்ளும் ஆண்டவரே. மனிதர்கள், நண்பர்கள், உறவுகள், இந்த உலகம் எனக்கு பிடிக்கல, அதனால நான் சாகணும். நான் சாகணும்னு விரும்புறேன். நான் செத்தால் ஒழிய ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஆனா சாவதற்கு எனக்கு பலன் தாரும், சாவதற்கு எனக்கு பலன் தாரும். அப்ப சாகணும் சொல்லிட்டு நீ முடிவு பண்ணிட்டு ஆபேல், நீ சாகணும் சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு தேவ பிள்ளையே, முதலாவது பரலோகத்துக்கு வருகிறதான தகுதி உனக்குள்ள வந்திருக்குது. ஆனா நீ சாகாத, நீ எனக்காக இந்த பூமியில வாழணும். நீ எனக்காக வாழணும்னா என்ன செய்யணும்? நான் விரும்புறது போல, ஏன்னா சாகணும்னு முடிவு பண்ணிட்டல. நீ உன் விருப்பம் சாகணும்ன்றது, ஆனா என் விருப்பம் நீ பிழைக்கணும்ன்றது. நீ உனக்காக சாகணும்னு நினைக்கிற, ஆனா எனக்காக நீ பிழைக்கணும்னு நான் நினைக்கிறேன். அதனாலதான் நம்ம ஆராதனையிலே பாடணும், உம்மை ஆராதிக்க நான் உயிர் வாழ்வே. எதற்காக உயிர் வாழறோம்? கொழுத்து போறதுக்கு கிடையாது, நல்லா தின்றதுக்கு கிடையாது, நல்லா அங்கேயும் இங்கேயும் லேண்டுகளை வாங்கி போடுறதுக்கு கிடையாது. பெரும் புள்ளியா நான் மாறணும், பெரிய ஆளா நான் மாறணும். அந்த பேரை பெருமைப்படுத்துறவர் ஆண்டவர் மட்டும்தான். கையை உயர்த்தி ஒரு அலையிலேயே சொல்லாமா? இன்னும் கம்பீரம் ஒரு அலையிலேயே சொல்லாமா? நம்முடைய விருப்பம் எல்லாம் என்ன அப்படின்னா அவரை ஆராதிக்கணும், அவரை துதிக்கணும். இந்த ஜனத்தை நான் எனக்கென்று ஏற்படுத்தின இவர்கள் என் துதியை நம்பி அழைத்திருக்கிறார். துரோகிய வாழாத, அந்த நம்பிக்கைக்கு நீ துரோகம் பண்ணாத. அந்த துரோகங்களை கர்த்தர் ஒருபோதும் பொறுத்து கொள்ள மாட்டார். சாட்சியா வாழவே ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். ஊர்ல இருக்கிறவன் நம்மளை பார்த்துட்டு இருக்கிறான், சர்ச்சைக்கு போகுது, இது போய் என்ன பிரயோஜனம்? விசாரிக்கணும், அவங்க எங்கடா சர்ச்சைக்கு போறாங்க, அவங்களுக்கு கேட்கிறதான உபதேசம் என்னடா, அதை போய் நானும் கேட்கணும் அப்படி சொல்லிட்டு அவன் விசாரித்து நம்ம ஆலயத்துக்கு இது போற இவன் போறதான சர்ச்சை, ஐயோ அந்த பக்கம் திரும்பி கூட பார்க்க மாட்டேன். இதை விட சாகலாம். வாழறோம் அப்படின்னு சொன்னா சாட்சியாய் வாழுவதற்காக தான் கர்த்தர் நம்மை அழைத்து இருக்கிறார். எத்தனை பேர் இப்படி சொன்னாலும் உரைக்கும்ன்றதுக்காக சொல்றேன். உரைக்கிறவர்கள் எல்லாரும் கையை உயர்த்தவர்களே சொல்லுங்க பார்க்கலாம். உரைக்காதவனுக்கு என்ன சொன்னாலுமே அது பிரயோஜனமே கிடையாது. என் எனர்ஜியை நான் வேஸ்ட் பண்றேன், என் நேரத்தை நான் வேஸ்ட் பண்றேன். ஆனா என் நேரத்தை வேஸ்ட் பண்ணல, என் எனர்ஜியை வேஸ்ட் பண்ணல. என்னை புரிஞ்சு கர்த்தருடைய வார்த்தைகளை கொடுத்தாலும் கூட இது பிரயோஜனமான ஒரு காரியம் அப்படின்றத நான் அறிந்திருக்கிறேன். ஞானம் உள்ளவர்களுக்கு போதகம் பண்ண ஆண்டவர் எங்களை அழைத்து இருக்கிறார்.